திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா ஹோமங்கள் அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் ஆசியாவிலேயே பெரிய ராஜகோபுரத்தை கொண்டதுமான ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்ற உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் விநாயகருக்கென அமைந்துள்ளது. ராஜகோபுரத்துடன் 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், கொடிமரத்துடன் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலாகும். இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா 10 தினங்கள் சிறப்பாக நடைபெறும். அதனையொட்டி இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலையில் யாகசாலை பூஜைகள் மற்றும் அபிஷேக தீபாராதனையும், மாலையில் விசேஷ அலங்கார தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து மூஷிக வாகனத்தில் திருவீதி விழாவும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. விநாயகர் சதுர்த்தி தினமான 10ஆம் நாளன்று அதிகாலையில் யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டு விநாயகர் மூலமந்திர ஹோமம், மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானத்தில் மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என 16 வகையான அபிஷேக பொருட்களால் ஸ்ரீ மூர்த்தி விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கும்பமானது மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு அலங்காரமாக தங்கம் மூலம் பூசப்பட்ட கவசம், மலர் மாலைகள் அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டனர். நண்பகலில் தாமிரபரணி நதிக்கரையில் உற்சவர் அஸ்திர தேவருடன் எழுந்தருள விநாயகர் சதுர்த்தி தீர்த்தவாரியுடன் திருவிழா நிறைவடைகின்றது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.